மேசராசி கிருத்திகையில பிறந்திருக்கார். இந்த சுக்கிரன் 2வது நட்சத்திரமாக ரோகிணியில் இருக்காரு வச்சுக்கோங்க. அது என்ன தாரை? கிருத்திகை 2வது என்ன தாரை? சம்பத்து தாரை. அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்துல யார் இருக்காங்க? இப்ப சொன்னமே சுக்கிரன் இருக்கிறார். அவர் மேசராசி கிருத்திகைன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்துல ரோகிணியில் இருக்கிறார்னா கிருத்திகை எத்தனாவது நட்சத்திரம்? ரோகிணி 2. அப்ப சுக்கிரன் யாரு? 2ஆம் அதிபதி 2வது நட்சத்திரத்தில் இருக்கிறார். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் பலத்தோடு 2வது நட்சத்திரத்தில் இருக்கும்போது அப்ப அந்த ரோகிணி நட்சத்திரத்தை அவர் ஆக்டிவேட் பண்ணார்னா அவருக்கு வரவு செலவு சூப்பரா இருக்கும். நோ சான்ஸ், செம சூப்பரா இருக்கும். அப்ப நம்ம தெரியணும் இல்லையா? அப்போ அது மட்டுமே பத்தாது, இதுல இன்னொரு விதியும் நீங்க பார்க்கணும். இப்போ 2வது நட்சத்திரம் ரோகிணின்னு சொன்னோம் இல்லைங்களா? ரொம்ப சூப்பரா யாருக்கு இருக்கும்? மீடியமா யாருக்கு இருக்கும்? ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல யாருக்கு இருக்குன்னா சந்திரன் சூப்பரா இருந்தா நல்லா இருக்கும்.